எஸ், நீங்கள் டைட்டில் தம்ப்நெயிலில் பார்த்தது உண்மைதான். சாரி மிடில் கிளாஸ் பீப்புள், நானும் உங்கள்லேருந்து தான் உங்களில் ஒருத்தன். லெட்ஸ் ஸ்கிப் திஸ் ஈவென்ட் அண்ட் மூவ் ஆன் ஃப்ரம் திஸ். மறப்போம், மன்னிப்போம். என்ன நீங்கள் மன்னிப்பீங்கன்னு நினைக்கிறேன். Whoa, Mala, from the beginning I'm seeing is saying no like a mosquito shouting near my ear. நடக்குதா இல்லையான்னு மட்டும் நீ பாரு, இல்லாட்டி என் பேரை நான் மாற்றிக்கிறேன். திஸ் இஸ் வாட் கோயிங் டு ஹேப்பன் இன் ஃபியூச்சர். ஐ ப்ரிடிக்டட் திஸ் எ மைல் அவே. வேற யார் இழிச்ச வாய்ப்பு? நம்ம தான். ஆனால் நீ உன் மனசில் நீ என்ன நினைக்கிறேங்கிறது எனக்கு தெரியும். வந்துட்டான்டா ட்ரெண்டிங் மேலே ஏறிக்கிட்டு வியூஸ் புல் பண்ண அப்படின்னு தானே நினைக்கிறேன். எனக்கு வியூஸ் புல் பண்ணணும்னு வச்சுக்கோ, எனக்கு இதை விட பெட்டரான தம்ப்நெயில் ரெடி பண்ணி உங்கள்கிட்டேருந்து வியூஸை பறிக்க தெரியும் எனக்கு. இந்த சர்ச்சைகளெல்லாம் உள்ளே வரக்கூடாது. வந்தால் டாக்ஸிக்கான சப்ஸ்கிரைபர்ஸோ இல்லை ஃபாலோவர்ஸ் தான் நம்மளுக்கு வந்து சேருவாங்கன்னு எனக்கு தெரியும். வேறு வழியே கிடையாது. இதில் நான் கனெக்டட் ஆகியிருக்கேன். எல்லாத்துக்கும் காரணம் அவன் தான். கட்ஸ் இல்லை, கட்ஸுக்கும் பக்கத்தில் அப்படியே பாரு, போக்கோ X3. I bought this phone 2 months after it was released through the influence of this so-called என்னென்ன கெட்ட வார்த்தை இருக்கோ எல்லாத்தையும் இவங்களுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லப்படுகிற டெக் இன்ஃப்ளூயன்சர். தன்னைத்தானே சில பேர் வந்து மிடில் கிளாஸ் அப்படின்னு வந்து லேபிள் வேறு பண்ணிக்குவாங்க. இந்த ஃபோன் வாங்கினதுனால என்னடா பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆஃப்டர் இயர் அண்ட் 2 months லேட்டர் திஸ் ஃபோன் வாஸ் கம்ப்ளீட்லி ஸ்டாப் ஒர்க்கிங். அப்படியே டோட்டல் டெட்டு, எல்லாமே காலி, ஒரு மயிரும் ஒர்க் ஆகலை. அதை சரி பண்ணணும்னு பார்த்தா அதை சரி பண்ண கொண்டுட்டு போனாலே தலைவலியாக இருக்குது. இதில் என்ன ஒரு மோசமான விஷயம்னா, நான் ஒரு டெக் குளுத்தின்னு நினச்சி என்னோட தம்பி இதே ஃபோனை வாங்குறான். ஏன்னா அவனுக்கு பார்த்தீங்கன்னா ப்ராசஸர் ரீபாலிங் பண்ணணுமா. ப்ராசஸர் ரீபாலிங் எதனால் பண்ணணும்னா, அவனோட மைக்கு, அவனோட கேமரா எல்லாம் ஒர்க் ஆகாமல் போயிட்டு ப்ராசஸர் ரீபாலிங் பண்ணால் தான் திரும்ப அது ஒர்க் ஆகாமையும் போகலாமா. ஆனால் பணம் மட்டும் நான் கொடுக்கணுமா. எப்படி? அதை விடு. என் தம்பி என்னை பற்றி பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆனான்னு சொன்னல, எனக்கு டெக்கை பற்றி தெரியும். எப்படி ஹவு செமிகண்டக்டர் ஒர்க், ரேம் எப்படி ஒர்க் ஆகுது, சோனியோட என்ன சென்சார் யூஸ் பண்ணுறாங்க, கேமராவில் என்ன UI ரன் ஆகுது, இன்டெப்த்தாகவே தெரியும்னு வச்சுக்கோ. ஸோ கால் இந்த டெக் பாஸ் சுதர்சன் சொல்லிட்டு ஒருத்தன் வந்து ஆஸ்கர் லெவலில் ஆக்டிங் கொடுத்துட்டு இருக்கான் பாரு. டெக்கை பற்றி கேட்டால் 20% தெரியுது, ஆக்டிங் பார்த்தீங்கன்னா 200% பண்ணுறான். இவனை விடலாம் தெரியும். நீ உடனே சொல்லுவேன், ஏண்டா அவங்க காசை வாங்கிட்டு ஃபோனை விற்றாங்க, உன்னோட அறியாத புண்டை உன் ஃபோனு போயிடுச்சு, அதனால அவன் என்ன பண்ண முடியும்? அவனும் ஃபோனை வாங்குறப்ப கையில் எடுக்கிறப்ப அவனுக்கு உள்ள மதர் போர்டை பற்றி தெரியுமா, இல்லை உள்ள பிரித்து பார்த்து எல்லாத்தையும் செக் பண்ணி பார்ப்பானா? லைஃப் ஸ்பேன் 1 வருஷம் வந்த பிறகு தான் எல்லாருக்குமே இந்த பிரச்சனை தெரிய ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு நினைப்பல. கரெக்டு தானே? நான் இந்த ஃபோனை வாங்குறப்ப வெறும் 700-800 ரிவ்யூவோ இருந்துச்சு ஃப்ளிப்கார்ட்டில். இப்போ போய் பார்த்தா 2,50,000 ரிவ்யூ இருக்குது. ரிவ்யூவில் ரேட்டிங். அப்போ அந்த ஃபோனை கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 லட்சம் பேர் வாங்கியிருப்பாங்கடா. 10 லட்சம் பேர். அதில் தமிழ்நாட்டிலேருந்து எப்படியும் எனக்கு தெரிஞ்சு ஒரு 1.5 லட்சம் பேர் இருப்பாங்க. இவங்களால இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணப்பட்டவங்க. கொஞ்சமாச்சும் செல்ஃப் எல்லா டெக் சேனல்லையும் தான் சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி C4 டெக்காக இருக்கட்டும், தமிழ் டெக்காக இருக்கட்டும், டெக் பாஸாக இருக்கட்டும், எல்லாருமே போக்கோ X3க்கு பணம் வாங்கிட்டு தான் போட்டிருப்பாங்க, ரிவ்யூ போட்டிருக்காங்க. ஆனால் ஒருத்தங்க கூட அந்த 1 வருஷம் கழிச்சு ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் ஃப்ளாப் ஃபோனுன்னு தெரியும் எது, போக்கோ X3, அதை வாங்காதீங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தங்க கூட ரிவ்யூ போடல. நான் வாங்கின 2 மாசத்துல 800 ரிவ்யூ இருந்தது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 2,50,000 ரேட்டிங் இருக்கு. ஒன் ஆஃப் த ஒஸ்ட் ஃபோன். 2 ஃபோன் இவங்கனால 40,000 லாஸ். இதில் இவங்களே வந்து லேபிள் பண்ணிக்கிறாங்க. எப்படின்னா, நான் கார்பரேட் கிடையாது, உங்களில் ஒரு ஆள், இது மிடில் கிளாஸ் மேனு அப்படின்னு. இது யாருனா மிடில் கிளாஸ்? நீங்கள் மிடில் கிளாஸ் ஆடா? 30,000 சம்பளம் வாங்கிக்கிட்டு 12,000 ரெண்ட்டு கொடுத்துட்டு பாக்கி இருக்க 6,000-7,000 வீட்டு சாப்பாட்டுக்கும் அப்புறம் நாரிஷ்மெண்ட்டுக்காண்டி எக்ஸ்பென்சஸ் தனியாக ஒதுக்கிட்டு அதில் இருக்க பாக்கி ஒரு 7,000-8,000 வந்து ஃபோனுக்கும் பைக்குக்கும் வாங்கின EMIக்கு கொடுத்துட்டு அதில் ஒரு 3,500 ரூபா பாக்கி மிஞ்சும். அதே அவன் வந்து ஒரு மேரீடு மேனாக இருந்தான்னா
அவன் வந்து அவனோட குழந்தை ஒரு சைக்கிள் கேட்கும், போய் சைக்கிள் ஷாப்லன்னா 6,000 சொல்லுவான். அந்த 3,500 அந்த 6,000 இன்னொரு ஒருத்தன்ட்டு 2,500 கடன் வாங்கி அந்த பைக்கு அந்த சைக்கிளை வாங்குவோமா, இல்லை அதே 3,500 அப்படியே வச்சிருந்து அடுத்த மாதம் டிராவல் எக்ஸ்பென்சஸ்க்கு அதே கம்பெனிக்கு போகிறதுக்காண்டி தனியாக எடுத்து வைப்பான். அவன் தான்டா மிடில் கிளாஸ். நீங்கள் மிடில் கிளாஸாடா? வீட்டுக்கு போக பஸ் டிக்கெட்டுக்கு பாக்கெட்ல சில்லறை கூட இல்லடா, பாக்கெட்டே இல்லை. இதை விட கொடுமை என்னடா இருக்க முடியும்? எதுக்குடா உங்களை நீங்களே மிடில் கிளாஸ்னு லேபிள் பண்ணுறீங்க? அதுக்கும் காரணம் இருக்குது. என்னன்னா, என்னை கேட்டால் ஒரு 10% வந்து தமிழ்நாட்டில் ஆர் ஹோல் இந்தியாவில் எலைட் பர்சன்ஸ், வேலைக்கு போகாமல் வேலைக்கு கொடுக்குறவங்க, பிஸ்னஸ் பண்ணுறவங்க இருப்பாங்க. 90% 30% 30,000 சம்பளம் வாங்குறவங்க, போய் கூகுளில் அப்படி இப்படி சர்ச் பண்ணிப்பார், 30,000க்கு கீழே சம்பளம் வாங்குறவங்க தான் மிடில் கிளாஸ்ன்னு சொல்கிறாங்க. இதில் சில பேர் வந்து லோவர் கிளாஸாக இருப்பாங்க, அதாவது ஃபினான்ஷியலாக. இவங்களுமே தன்னை மிடில் கிளாஸ்ன்னு மனதளவில் நம்புகிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மார்க்கெட், இதுக்குள்ளே இவங்களை வந்து இது ஒரு மிடில் கிளாஸ் பட்ஜெட் ஃபோன், அந்த அளவுக்கு மிடில் கிளாஸ் பட்ஜெட் ஃபோனுன்னு ஒருத்தன்ட்ட காட்டி விற்கிறல்ல, அது வந்து ஒழுங்காக ஒர்க்காக காட்டியும் அதுக்காண்டி தனியாக வீடியோ போடணும்ல. ஒருத்தனாச்சும் போட்டிங்களாடா? ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் ஃப்ளாப் ஃபோனு, ஒருத்தன் போட்டிங்களாடா நீங்கள் அதுக்கு வீடியோ? ஏதோ நம்ம நடிப்பு நந்தாண்ண மட்டும் ஒரு வீடியோ போட்டிருக்காப்புல போன வருஷம் போக்கோவை பற்றி. ஒருத்தன் கூட போடலை, ஒரு மயிராண்டி கூட போடலை. நீங்கள் வாழ்கிறது பார்த்தீங்கன்னா இவங்களோட வியூஸ்னால தான்டா. அவங்களுக்கு ஜஸ்ட் அட்லீஸ்ட் உன்னோட ஒரு மூளையில் ஒரு சின்ன ஒரு இடத்துல ஒரு கொஞ்சமாச்சும் உறுத்தாது, இவங்கள இந்த ஃபோன் வாங்க வைக்கக்கூடாது அப்படின்னு. அவ்வளோ பேரோட காசை நீங்கள் வந்து வைத்தறிச்சலையும் காசையும் அள்ளி போட்டுக்கிறீங்கடா. இதில் வந்து இர்ஃபானா இவர் வந்து மை பெர்ஸ்பெக்டிவ் இன் திஸ் இஷ்யூ. ஏடா நீயே பெரிய வந்து காசு வாங்கிட்டு போடுறவன் தான். ஒரு வீடியோ 30-20 வீடியோ இருந்துச்சுன்னா 19 வீடியோவில் ஒன்று நீ வந்து காசு வாங்கிட்டு போடுற வீடியோ தான். இதை வந்து நான் வந்து ஒரு 1.5 வருஷத்துக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடியே வீடியோவாக யூடியூபர் ரோஸ்ட்னு போட்டிருக்கேன். அதில் போய் பாருங்கள், இன்டெப்த்தாக உங்களுக்கு தெரியும் ஏன் அப்படி சொல்ல வரேன்னு. இவர் வந்து எல்லாத்துலேயும் ப்ரொமோஷன் இன்க்ளூடட்னு போட்டுருவாராம். எனக்கே தெரியும், நீ அது வந்து எப்போ வேணாலும் மாற்றலாம் ஹோமிஸ். அந்த இது ப்ரமோஷன் இன்க்ளூடுங்கிறத நீ எப்போ வேணாலும் அதை நீ போயிட்டு உள்ளே டிக் கொடுத்து மாற்றிக்கலாம்னு நினைக்கிறேன் யூடியூப்பில். நானும் ரொம்ப நாள் யூடியூப்பில் இருக்கேன், மாற்றலாம்னு தான் நினைக்கிறேன். இவர் வந்து இவருக்கு சைடு யாரும் கை காட்டிடக்கூடாதுன்ட்டு உடனே மை பெர்ஸ்பெக்டிவ் அபவுட் திஸ் இஷ்யூ அப்படின்னு ஒரு வீடியோ. தயவு செஞ்சு இந்த ஹிப்போக்ரெட் பண்ணாதீங்க தயவு செஞ்சு. உண்மையான ஜோக்கர் புண்டான்னு சொல்கிறாங்கல்ல, அவங்கள நான் பார்க்குறேன்டா. இந்த எராவில் இருக்காங்க, இந்த எராவில் இருக்காங்க. அது யாருன்னு சொல்லவா? 2K கிட்ஸு, இந்த ஜென்சி, இந்த 90s கிட்ஸ் எல்லாருமே தான் சொல்லுவேன். ஏன்னா யூ டிடன்ட் ஈவன் நோ வாட் த ஃபக்கிங் ஐடியா ஆஃப் கேன்சல் கல்ச்சர். கேன்சல் கல்ச்சர்னால் என்ன? இப்போ ஏன் பூமரு அப்படின்னு சொல்கிறேன்னா, ஒரு பூமர் தான் வந்து ஒரு சப்ஸ்கிரைப் பண்ண சேனலை போய்ட்டு அன்சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டான், தேடி எடுத்து இதுக்கு ஒரு டைம் கொடுத்து அது அன்சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு. ஆனால் நீங்களுமே ஒரு கரெக்டாகவே ஒருத்தனை கேன்சல் பண்ண தெரியலை. எவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸ், எவ்வளோ மேனிப்புலேட், எவ்வளோ மிஸ்கைட் பண்ணிட்டான். அதே வீடியோவில் தான் ஸ்டேட் பண்ணுறானே, என்னோட நம்பர் கவுண்ட்ஸை வச்சு தான் நான் வந்து கார்பரேட்டர்கிட்டேருந்து காசு வாங்கி உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறேன். அப்போ உங்களை நீங்களே தான்டா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண கொடுத்து கொண்டு போய் வைக்கிறீங்க. அப்போ நீங்கள் யாருடா? நீங்கள் தான்டா உண்மையான ஜோக்கர் பண்ணீங்க. ஐ செட் இட் பிஃபோர், ஐ வில் சே இட் அகைன். டோன்ட் ஃபக்கிங் பிலீவ் எனி இன்ஃப்ளூயன்சர் இன்க்ளூடிங் மீ. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நான் எதுவும் ப்ராடக்ட் விற்கிறது இல்லை. ஆனால் நானும் வந்து உன்னை ஒரு விதமாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி ஐடியாலஜியெல்லாம் சொல்லி உன்னை வாருக்கு கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு வச்சுக்கோ. இல்லை ஒரு மாஸ் சூசைட் பண்ண வைக்கிறேன்னா சொல்கிறேன், காமெடியாக இருந்தாலும் சொல்கிறேன். என்னோட ஐடியாவையும் எடுத்து வெளியில் வச்சு யோசித்து பார்த்துட்டு உனக்கு பிடிச்சா எடுத்துக்கோ, அது நல்லதான்னு தெரிஞ்சுக்க. இதுக்கப்புறம் என்ன, அவ்வளோதான்.